சப்பாத்தி பண்ணும்போது நம்ம 3 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணா போதுங்க. அதனால தான் 3 டைப் ஆஃப் சப்பாத்தி இதில பண்ணியிருக்கேன். மாவு எப்பவுமே இலக்கமா இருக்கணும். நம்ம மாவு உருட்டும்போது பூ மாரி உருட்டி, நம்ம தேய்க்கும்போது வைக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதும் தெரியக்கூடாது. மாவுக்கே வலிக்காத மாரி இருந்தா தாங்க சப்பாத்தி இந்த மாரி பொங்கி வரும். இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்க கேட்டாலும், அதை எதையும் கண்டுக்காம டைப் 2 சப்பாத்திய பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுதாங்க சதுர சப்பாத்தி. தணல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். நம்ம எந்த ஷேப்ல சப்பாத்தி சுட்டாலும் சரி, அந்த சப்பாத்திக்கு நடுவுல கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு மாவு தூவுனா சூப்பரா வருங்க. சப்பாத்தி மாவை பெனையும் போது ஒட்டுக்கா தண்ணியை ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணா சாஃப்டா வரும். டைப் 3 பட்டாம்பூச்சி சப்பாத்தி தாங்க. இவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கிள்ளி விட்டு எண்ணெய் மாவு வச்சு தேய்ச்சிடணும். கொஞ்சம் சப்பாத்தி பண்ணுற மெத்தடை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சப்பாத்தி வடக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி மெத்து மெத்துன்னு இருக்கும். சைடெல்லாம் மெல்லிசாக தேய்ச்சி விட்டால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும், பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும்.